எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் முதலீட்டோட முக்கியத்துவம் என்னென்ன வகையான முதலீட்டு முறைகள் இருக்குதுன்றதை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே தெரிகிற இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணும்னா அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன தான் பல விதமான முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு இப்படின்னு பலதரப்பட்ட முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நல்ல தரமான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ணுறது மூலிமா மட்டுமே நம்மளால் அதிக லாபத்தை எடுக்க முடியுன்றதை நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இது எதனால் சாத்தியப்படுது, ஏன் நம்மளால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நம்மளால் அதிக லாபம் கிடைக்குது, அதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு. வருஷம் விலைவாசி உயர்வு வளர்ந்துட்டே போகிறது தான் இதுக்கு வளர்ந்துட்டே போகிறது இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு. மக்கள் தொகையும் வருஷம் அதிகமாகிட்டே தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த 3 காரணங்களால் தான் நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை நம்மளால் எடுக்க முடியுது. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல தரமான பங்குகளை நம்ம வாங்கி வைக்கிறது மூலிமா நம்மளால் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃப்ளேஷனை பற்றி பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் அல்லது பணவீக்க வளர்ச்சி விகிதம், அப்படி இல்லாட்டி பொதுவாக நம்மளாம் சொல்கிறது விலைவாசி உயர்வு. இதனால் எப்படி நம்ம வாங்கி வைக்கிற ஷேர்ஸோட விலையும் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பொருள்லாம் நம்ம வாங்குகிறோமோ அல்லது என்னென்ன சேவைகள் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கம்பெனிஸ் சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதையுமே நம்ம வாங்குகிறோம். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதை உற்பத்தி பண்ணுற கம்பெனிகள், இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸ், அதையெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயே லிஸ்ட் ஆகிருக்கும். நம்ம எப்படி வாங்குகிற பொருட்களோ இல்லை நம்ம பயன்படுத்துகிற கம்பெனிகள்கிட்டேருந்து நம்ம வாங்குகிற சேவைகளோ, அதுக்காக நம்ம கொடுக்குற விலை வருஷம் அதிகமாகிட்டே போகுதோ, அதே போல் அவங்களும் தங்களோட பொருட்களையோ அல்லது சேவைகளோ நம்மக்கிட்ட விற்கிறப்ப அதிக விலைக்கு தான் வருஷம் அவங்க அந்த விலையும் ஏற்றி அதிகமாக வச்சு தான் விற்றுட்டே போவாங்க. என்ன தான் அவங்களோட செலவுகளும் வருஷம் அதிகமாகிட்டே போனாலும் அந்த செலவுகளை தாண்டி மேலே ஒரு குறிப்பிட்ட அதிகப்படியான பர்சன்டேஜ் வச்சு தான் அவங்க அதை செல் பண்ணுவாங்க. இதனால் வருஷம் அவங்களோட ப்ராஃபிட், அவங்களோட லாபமும் அதிகமாகிட்டே தான் போகும். வருஷம் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட் அதிகமாக தான் காட்டிகிட்டே போவாங்க. இதனால் அந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் போகும். இதனால் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு மக்கள் மத்தியில் அதிக ஆர்வம் ஏற்படும். இதனால் அந்த கம்பெனிக்கு வாங்குறதுக்கான ஒரு டிமாண்ட் அதிகமாகும். இதனால் அந்த கம்பெனிகளோட ஷேர்ஸோட ப்ரைஸும் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ லாங் ரன்னில் ஒரு 10-20 வருஷம் டைம் கொடுத்து நம்மளோட முதலீட்டை நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக விலைவாசி உயர்வு அதிகமாக தான் இருக்க போகுது. அதில் நம்ம வாங்கி வைக்கிற கம்பெனிகளோட ஷேர்ஸும் அதிகமாகிட்டே தான் போக போகுது. இதுக்கப்புறம் அடுத்து இருக்க ரீசன் என்னென்னா பாப்புலேஷன் க்ரோத். மக்கள் தொகை வருஷம் அதிகரிச்சுட்டே போகிறது. மக்கள் தொகை வருஷம் அதிகரிச்சுட்டே நம்ம போயிட்டே இருந்தோன்னா நம்ம இந்தியா உலக அளவில் மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்குது. நம்மள மாதிரி வளர்ந்து வர வளரும் நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்குது. டெவலப்பிங் ஒரு கண்ட்ரியாக தான் இந்தியா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையும் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ மக்கள் தொகை அதிகமாக அவங்களோட அடிப்படை தேவைகளும் அதிகமாகுது. அதனால் அதை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விற்கிறாங்கல்ல, அந்த கம்பெனிகளும் வருஷம் தங்களோட உற்பத்தியை அதிகரிச்சுட்டே தான் போவாங்க. தங்களோட ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே போகிறதால அவங்களுக்கு அதனாலையும் லாபம் அதிகமாக தான் கிடைக்கும். வருஷம் அவங்களோட லாபமும் அதிகமாகிட்டே தான் போகும். இதனாலையும் நம்மளோட ஷேர்ஸோட ப்ரைஸ், அந்த கம்பெனிகளோட ஷேர்ஸோட ப்ரைஸ் அதிகமாக தான் ஆகிட்டே போகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். காம்பவுண்டிங் எஃபெக்டை உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்லுவாங்க. இப்போ காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால் என்னென்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு நெல் இருக்குன்னா அந்த ஒரே ஒரு நெல் விதையை வச்சு நம்ம விவசாயம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அதை பல மடங்கு நம்மளால் அதிகமாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெல்லை வச்சு நம்ம விவசாயம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 100 நெல் நம்ம உற்பத்தி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. திரும்பவுமே அந்த 100 நெல்லை திரும்பவும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்பவும் அதை விவசாயம் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பல ஆயிரம் நெல் விதைகளை அதை உருவாக்க முடியும். இப்படியே திரும்ப அது காம்பவுண்டிங் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு நெல் பல கோடி நெற்கெல்லாம் நம்மளால் மாற்ற முடியும். இதுதான் காம்பவுண்டிங். இது உயிருள்ள பொருட்களில் ரொம்ப அதிகமாக இது ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு ஆடு, மாடு, கோழி, தாவரங்கள், மீன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா
காம்பவுண்டிங்கில் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். நம்ம மக்களை கூட எடுத்துக்கோங்க, 2 பேர் இருக்காங்களாம், அதுக்கப்புறம் அவங்க திரும்ப 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 காம்பவுண்டிங் ஆகி பல 100 பேர்லாம் மாறிடுவாங்க. அதே போல் இந்த உயிர்களில் எப்படி இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அதிகமாக ஒர்க் ஆகுதோ இயற்கையாகவே, அதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணுறது மூலிமா இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி தின வர்த்தகம் கூட பண்ணலாம். அதனால் நம்ம போட்ட கேபிட்டலை டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணி அது கூட அந்த லாபத்தை அடுத்த நாள் சேர்த்து திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தா கூட வருஷம் அதை திரும்ப நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா காம்பவுண்டிங் ஆகி அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கும். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இதுதான் நம்மளோட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அது ஒரு நல்ல ஐடியா தான்ற முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வர கேள்வி என்னென்னா, கம்பெனிகளோட ஷேர்ஸை நம்ம எங்கே போய் வாங்குறது, அதை எப்படி வாங்குறது, இல்லாட்டி நம்மளுக்கு தேவைன்றப்போ அதை எப்படி விற்கிறது, ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நம்மளுக்கு வரும். இதை ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் பேசிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் 1 by 1 இன்டெப்த்தாக நம்ம ஃபுல்லாக போய் நம்ம அதை ரொம்ப டெப்த்தாக விரிவாக நம்ம அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்னால் என்னன்னு பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டுன்றது சாதாரண ஒரு காய்கறி மார்க்கெட் போல தான். நம்ம இப்போ எப்படி ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போனோன்னா அங்கே பலதரப்பட்ட காய்கறிகள் இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய காய்கறிகளை அதுக்கான என்ன மதிப்போ அதுக்கான காசை கொடுத்துட்டு அந்த காய்கறிகளை நம்ம வாங்கிட்டு வரோம். அதே போல் தான் இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அதை நம்ம வாங்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னால் இப்போ இந்தியாவில் ரொம்ப மெயினான 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது BSEன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக மெயினாக ரொம்ப பல பேரால் அது யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அதில் தான் அதிகப்படியான வால்யூம் நடக்குது. அதிக பேர் அதில் தான் போய் வாங்குறாங்க விற்கிறாங்க கம்பெனிகளோட ஷேர்ஸை. இது இல்லாமல் இன்னும் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் அந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு அதெல்லாம் மெயினான எக்ஸ்சேஞ்சஸாக இல்லை. நம்ம இப்போதைக்கு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மட்டும் நம்ம மெயினான எக்ஸ்சேஞ்சாக பற்றி பேசுவோம். அதை மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு காய்கறி மார்க்கெட்னால் நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக இடம் இருக்கும், அதுக்கான பில்டிங்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போய் நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிப்போம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது நம்ம அந்த மாதிரி ஒரு இடமா கிடையாது. அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம லேப்டாப்பை வச்சோ நம்ம மொபைலை வச்சோ அதுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், எலக்ட்ரானிக்கலாகவே நம்ம அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான ஷேர்ஸை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிக்க முடியாது. இதுக்கு நடுவில் இன்டர்மீடியேட்டராக ஒரு புரோக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நிறையா பேங்க்ஸும் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த புரோக்கருங்க மூலிமா தான் நம்ம போய்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஷேர்ஸை வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ரான்சாக்ஷன், பையிங் அண்ட் செல்லிங் ட்ரான்சாக்ஷனை நம்ம பையராக இருந்தால் போய் நம்ம யார் விற்கிறாங்களோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு விற்கணும்னு நினச்சோன்னா யார் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள போய் நம்ம மீட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அண்ட் செக்யூராக பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த பங்குச்சந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்றவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கூட டைப் வச்சு நம்மளுக்கான ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்லாம் அவங்க மூலியமாக தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ட்ரேட் பண்ணணும், ஒரு ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். அதே மாதிரி எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட பணத்தை நம்ம செக்யூராக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, அதே போல் நம்ம வாங்குகிற ஷேர்ஸை வைக்கிறதுக்கான ஒரு லாக்கர் மாதிரி தான் அந்த டிமேட் அக்கௌண்ட். அதையும் அந்த நம்மளோட ஸ்டாக் புரோக்கர்ஸே நம்மளுக்கு அதையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க மூலியமாகவே இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு தரமான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.